வணக்கம். தலைப்புச் செய்திகள். ரூபாய் 18,600 கோடி முதலீட்டில் 3 திட்டங்கள். முதல்வர் விஜய் முன்னிலையில் L&T நிறுவனம் ஒப்பந்தம். 8,200 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு. மின்துறை சார்ந்த ஹார்ட் டிஸ்க்குகள் திருடு போனது குறித்து விசாரணையில் யாரும் தப்பிக்க முடியாது என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காண்பதை விட்டுவிட்டு ஏதோ தவறு நடந்தது போல தோற்றத்தை உருவாக்கி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். பிரதமர் மோடியுடன் வெனிசுலா அதிபர் சந்திப்பு. எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது குறித்து தமிழக அரசின் முடிவு என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும். ஐகோர்ட் உத்தரவு. டெல்லி ஓட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் வெளிநாட்டினர் உட்பட 21 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. விமான எரிபொருளின் விலை உயர்வை சமாளிக்க ரூபாய் 10,000 கோடியில் நிதியம் உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணை ஜூன் 15ஆம் தேதி தள்ளிவைப்பு. ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் IS இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என திமுக வேட்பாளர் மு. அப்பாவு வெற்றி பெற்றுள்ளார் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு. பலருக்கும் காதல் வலை வீசி HIV பாதித்த பெண் பணம் பறிப்பு. 16 நபர்களுக்கு HIV பாதிப்பு. பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கும் வீடியோக்களை கைப்பற்றிய போலீசார் விசாரணை. கேரளா மாநிலத்தின் கடன் ரூபாய் 5.07 லட்சம் கோடி. சட்டப்பேரவையில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. கோவையில் உள்ள 2 சார் பதிவாளர்கள் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.